நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். ஒரு கள்ளுக்கடையோ மதுபான கடையோ இருக்கும், அங்கே போய் குடிப்பாங்க, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி குடிக்கிறதுக்கான காரணமும் அதிகமாகிடுச்சு. என்னென்ன மாதிரியான தருணங்களில் எல்லாம் நீங்கள் இந்த மது குடிக்கிறீர்கள்? ஆஃபீஸ் பார்ட்டி, ஆஃபீஸ் பார்ட்டி, ஏதாவது கேதரிங், அந்த ஃபேமிலி கேதரிங்ஸ். ஃபேமிலி கேதரிங்ஸ், ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன். வீட்டில் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க, ஸோ அப்பப்போ கொஞ்சம் வீட்டில் டென்ஷன் பண்ணுறப்பெல்லாம் அப்பப்போ கொஞ்சம், ஏன்னா பிஸ்னஸ் டென்ஷன் அது ஒன்று. ஸோ பிஸ்னஸ் டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காகவும் ரிலாக்ஸ் மைண்ட் செட்டுக்காகவும். எஸ். ஓகே. என்னென்ன தருணங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க அல்லது ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது? இந்த சூழ்நிலை தான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. மெயின் இன்டென்ஷன் குடிக்கணும். அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளா தான் அதாவது குடிக்கிறதுக்கான சூழ்நிலை நீங்களே உருவாக்கிட்டு குடிக்கிறீங்க. ஆமாம். ஓகே. எப்பொழுது நாம் குடிக்க தோணுகிறது? மெயின் சேலரி வர வந்து 2 நாளுக்கு அப்புறம். ஓகே, சூப்பர். யதார்த்தமாக பேசுகிறீங்க. கரெக்ட். சம்பளம் வந்தோடனே 2ஆவது நாள் கையில் கொஞ்சம் நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மந்த்லி செலிப்ரேஷன் மாதிரி. கண்டிப்பா. ஓகே. வேற எப்பெல்லாம் குடிக்க தோணுது? அப்புறம் ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனேன்னா எனக்கு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஹீட்காக பீர் அடிச்சா கம்மியாகும் ஹீட் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சுன்னு தான் சார், இன்னும் ஓடிட்டே இருக்கு. வேற என்ன, வேற உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் வேற தோணும்? லைக் ஆஃபீஸ்ல டென்ஷன் இருக்கும். பாஸ் அப்பதான் ஏதாச்சும் டார்கெட் ஆகலன்னு கத்திட்டு இருப்பாரு. ஃபோன் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங்கா? ஆமாம் சார், மார்க்கெட்டிங்கில். ஸோ அந்த டைமில் டென்ஷன் குறைக்கிறதுக்கு போயிடுவோம். ஓகே. டென்ஷன் குறைக்கிறதுக்கு, ஹீட் குறைக்கிறதுக்கு, அப்புறம் சேலரி வந்த உடனே அதை கொண்டாடுறது. ஆமாம் சார். வேற எப்பெல்லாம் உங்களுக்கு குடிக்க தோணுது? மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பார்ட்டி தான் சார். ஆஃபீஸ் பார்ட்டி. செகண்ட் ஒன் வந்து ஃப்ரெண்டுங்களோட மேரேஜ் போகிறது. அதுவும் லோக்கல் கிடையாது, லாங்கில் எங்கேயாச்சும் ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ தான் வீட்டுக்கு வரது சான்ஸ்லாம் அங்கேயே சாப்பிட்டு தூங்கிடலாம். ஸோ இந்த கல்யாண டைம், கல்யாணத்துக்கு முதல் நாள். ஓகே. எனக்கான வாழ்க்கையை நான் வாழ நினைக்கும் பொழுது குடிக்கிறேன். அது என்ன, நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், பெற்றோர்களுக்காக கஷ்டப்படுறேன், அலுவலகத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் வந்து சில மேலதிகாரிகள் திட்டு வாங்குறேன். ஓகே. அப்போல்லாம் நான் குடிக்கிறவனே திட்டும் பொழுது வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல புத்தகத்தையோ அதாவது படித்த பிறகு மனைவி மக்கள் தூங்க போன பிறகு அதுக்கப்புறம் எனக்கான ஒரு வாழ்க்கை தேவைப்படுது, எனக்கான சந்தோஷம், உங்களுக்கான ஒரு பர்சனல் அலுவலகம், தொழில், குடும்பம், பெற்றோர்கள், நண்பர்கள் இவர்களை தவிர்த்து எனக்காக நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தேவைப்படுகிறது. ஓகே. அந்த தனிமையில் எனக்கு பயம், அந்த தனிமை பயத்தை போக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறேன். தனிமை என்னை பயமுறுத்து, பயத்திலிருந்து வெளியே வர குடிக்கிறேன். வெளியே வருவதற்காக குடிப்பழக்கத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு சொல்லப்படவில்லை. குடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கால நேரம்லாம் கிடையாது சார். 6 மணிக்கு மேலே மணி அடிச்சிடும் சார். எவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வருதுன்னு எதிர்பார்ப்பான் சார். எவன் முந்திக்கிறானோ அவன் கூட போயிடுறது தான். ஏன்னா குடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது காரண காரியம்லாம் தேவையெல்லாம் கிடையாது. சோகத்தில் குடிக்கிறேன், சந்தோஷத்தில் குடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மணி அடிக்கணும், ஒன்று செல்ஃபோன் மணி அடிக்கணும், இல்லை மண்டக்குள்ளே மணி அடிக்கும். இது 2 ஒன்று அடித்தாலும் கரெக்டாக நேராக கட் பண்ண பார் தான். நான் எப்போல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட என்னை குடிக்க வச்சதே என் மனைவி தான். எங்கள் அப்பாவை பார்த்தியாலா எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார், இதை குடித்ததுனால தான். எங்கள் மாமா மிலிட்டரியில் பார்த்தியா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார், அவர் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட, அதனால் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நோஞ்சானா இருக்கிறிய, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா உப்பி வரலாம்னு சொன்னது. அப்படி பார்க்கும்போது நான் ஒரு 10 ml விட்டு நிறைய தண்ணியை ஊற்றி குடித்து மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் குடிக்கிறோம். இது பாலை குடிக்கலாம், நல்லா சர்ப்பத்தை குடிக்கலாம், இது எதுக்கு ஐயா குடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு எனக்கு உண்மையிலேயே அது வந்து ஆச்சரியம். இன்றைய வரைக்கும் சொல்கிறேன், அந்த கம்பல்சன் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்கிறோமே தவிர அதில் ஒரு ஈடுபாடு எனக்கு உண்மை கிடையாது. ஓகே.